ஹலோ விவாஸ், இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவலுங்க. அதாவது அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலை பற்றி தான் இன்னைக்கு ஆன்மீக பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோவில் பல மகத்துவத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு திருத்தலமாகவே இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலினுடைய மூலவராக பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர் திகழ்கிறாரு. அம்மன் தாயாராக பாகம் பிரியாள் அவர்கள் இருக்காங்க. இந்த திருத்தலத்தினுடைய தல விருட்சமாக இலுப்பை மரம் இருக்கின்றதுங்க. தீர்த்தமாக தேவ தீர்த்தம் அப்படின்னு இருக்கிறது. இந்த திருத்தலத்தினுடைய புராண பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கொடிமாட செங்கன்றூர் அப்படின்றது தாங்க. இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்காடு அப்படின்ற ஒரு ஊரில் அமைய பெற்றிருக்கிறது. இந்த திருத்தலத்தை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா திருஞான சம்பந்தர் நிறைய பாடல்களை பாடியிருக்காரு. அவருடைய தேவார பதிக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே புகழ்பெற்ற ஒன்றாகவே இருக்கிறது. தேவார பாடல் பெற்ற கொங்கு நாட்டு தலங்களில் இந்த தலம் பார்த்தீங்க அப்படின்னா 4வது தலமாகவே திகழ்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த திருத்தலத்தில் சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், மாசி மகம், பங்குனி உத்திரம் போன்ற திருவிழாக்கள் வெகு விமர்சையாகவே நடைபெறுது அப்படின்னு சொல்லலாம். இந்த திருத்தலத்தினுடைய தலச்சிறப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாகவே அருள் பாலிக்கிறார். சிவனினுடைய தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்கள்ல இது 208வது தேவார தலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திருத்தலம் திறக்கக்கூடிய நேரம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் இந்த திருத்தலம் திறந்திருக்குங்க. இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா திருச்செங்கோடில் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில் அமைஞ்சிருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தில் அமைச்சிருக்கிறதுங்க. கொடிமாட செங்கன்றூர் அப்படின்ற இடத்துல இருக்கிறது. இந்த கோவிலில் பார்க்கும் பொழுது பல சிறப்பம்சங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இங்கே சிவபெருமானும் சக்தியும் பார்த்தீங்கன்னா இணைந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவில் திருச்செங்கோடு மற்றும் வாசுதேவ நல்லூர், திருநெல்வேலி ஆகிய இடங்களில் மட்டும்தான் இருக்கு. சுவாமியினுடைய பாதத்தின் கீழே தேவ தீர்த்தம் இருக்குங்க. இந்த தலம் 1901 அடி உயரம் கொண்டிருக்கிறது. இந்த மலையில் ஏற 1200 படிகள் இருக்கின்றன. படியேற முடியாதவங்க கோவில் வரை வாகனத்திலையும் தாராளமாக போகலாம். அதற்கான வழிகளும் இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த திருத்தலத்தினுடைய பிரார்த்தனைகளாக பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும், நாகதோஷம், ராகு தோஷம், கால சர்ப்ப தோஷம், களத்திர தோஷத்தால பாதிக்கப்பட்டவங்க இங்க வழிபாடு செய்கிறாங்க. நேர்த்திக்கடனாக தங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறியதற்கு பிறகு நேர்த்திக்கடனாக பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றலாம். இந்த திருத்தலத்தினுடைய தல பெருமை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயங்க. அதாவது திருச்செங்கோடு அப்படிங்கிறதுக்கு அழகிய இறைத்தன்மை பொருந்திய செந்நிற மலை அப்படின்னும் செங்குத்தான மலை அப்படின்னும் பொருள். மலையினுடைய பெயரை ஊருக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மலை உருவானதற்கு புராண கதையும் இருக்குங்க. அதாவது ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் தங்கள்ல யார் பெரியவர் அப்படின்ற போட்டி ஏற்பட்டதாம். இதற்காக ஒரு பந்தயமும் கட்டப்பட்டிருந்தது. ஆதிசேஷன் தன்னுடைய படங்களால் மேருமலையை அழுத்தி பிடித்து கொள்ள வேண்டும், வாயு தன்னுடைய பலத்தால் மலையை விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிறதே பந்தயங்க. இதன்படி வாயு வேகமாக வீச மலையின் முகட்டு பகுதியில் பறந்து சென்ற பூமியின் பல இடங்கள்லையும் விழுந்திருக்கு. அதுல ஒன்றை திருச்செங்கோடு மலை. ஆதிசேஷ பாம்பு மலையை பிடித்த போது ஏற்பட்ட காயத்தில் இருந்து ரத்தம் கொட்டி மலை செந்நிறமானதாலும் இப்பெயர் வந்ததாக சொல்றாங்க. இந்த மலைக்கு நாககிரி, வாயுமலை அப்படின்னு பெயர்களும் இருக்குங்க. சிவன் கோவில்ல லிங்கம் இருப்பது அப்படிங்கிறத மரபு. இங்க பாத்தீங்கன்னா மலையே லிங்கமாக கருதப்படுறதுனால மலைக்கு எதிரே ஒரு பெரிய நந்தியும் இருக்கிறது. இந்த மலையில ஸ்ரீதேவி பூதேவியருடன் ஆதிகேசவ பெருமாள் செங்கோட்டு வேலவர் அருள் பாலிக்கிறாங்க. இந்த மலையை பௌர்ணமி நாளில் வலம் வந்தோம் அப்படின்னா கைலாயத்தையும் வைகுண்டத்தையும் வலம் வந்த பலன் கிடைக்குங்க. கணவன் மனைவி ஒற்றுமுறையுடன் வாழ இந்த கோவில் கேதார கௌரி விரதம்,
புரட்டாசி வளர்பிறை அஷ்டமி திதியில் ஆரம்பித்து 21 நாள் கடைபிடிக்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் 60 அடி நீளத்தில் 5 தலை நாகத்தின் சிலை கோயில் படிக்கட்டு அருகில் இருக்கு. நாகதோஷம், ராகு தோஷம், கால சர்ப்ப தோஷம், களத்திர தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க இங்கே வழிபாடு பண்ணுறாங்க. நாகத்தின் அருகே அமைந்திருக்கக்கூடிய 60 படிக்கட்டுகளை சத்திய படிக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பல வழக்குகள் இந்த படியில் தீர்க்கப்பட்டிருக்கிறதுங்க. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருத்தலத்தினுடைய தலவரலாறு அப்படிங்கிறது பார்க்கும்போது பிருங்கி முனிவர் கைலாயம் வரும் வேலைகளில் சிவபெருமானை மட்டும் வலம் வந்து வழிபடுவாராம். அவரது அருகில் இருக்கக்கூடிய உமாதேவியை கண்டு கொள்ள மாட்டாராம். இருவருமே ஒன்றாக அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் சிவனை மட்டும் வணங்கக்கூடிய வகையில் வண்டு வடிவம் எடுத்து சுற்றி வந்து வழிபடுவார். இதனால் கோபமடைந்த பார்வதி, முனிவரே, சக்தியாக என்னை அவமதித்ததால் நீர் சக்தி இழந்து போவீர் என சாபமிட்டிருக்காங்க. இதை அறிந்த சிவன், நானும் சக்தியும் ஒன்றுதான், சக்தி இல்லையில் சிவம் இல்லை என கூறி உமையவளுக்கு தன் இடபாகத்தில் இடம் கொடுத்தார். இடபாகத்தில் தான் இதயம் இருக்கிறது. மனைவி என்பவள் இதயத்தில் இருக்க வேண்டியவள் என்பதற்கு ஏற்ப இந்த சம்பவம் நிகழ்ந்தது. இருவரும் இணைந்த வடிவம் அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்லப்பட்டது. அர்த்தநாரி அப்படின்னா இணைந்த வடிவம் என பொருளுங்க. இந்த வடிவத்துடன் அவர் பூலோகத்திற்கும் வந்து சில தலங்கள்ல குடிகொண்டிருக்கார். அதுல ஒன்றே திருச்செங்கோடு அப்படின்னு சொல்லலாம். இங்கு சிவபெருமான் பார்த்தீங்க அப்படின்னா சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புக்குரிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருதுங்க. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் பார்த்தீங்க அப்படின்னா தேவார பாடல் பெற்ற 208வது சிவாலயமும் புகழ்பெற்ற கொங்கு நாட்டு தலமும் அப்படின்னே கூட சொல்லலாம். கோவில்களில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை பிரார்த்தித்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்வதுண்டுங்க. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப பிரச்சனை இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையில பிரிவு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இக்கோவிலுக்கு தங்களுடைய வேண்டுதல்களை முறையிட்டு தங்களுடைய பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்புக்குரிய ஒரு கோவிலாகவே பார்க்கப்படுகிறது. இந்த கோவிலுக்கு நாள்தோறும் பார்த்தீங்க அப்படின்னா 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை புரியுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு சிறப்பான சிவன் தலம் அப்படின்னே சொல்லலாம். இந்த தலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிவனும் சக்தியும் இணைந்து அர்த்தநாரீஸ்வரராக அருள் பாலிப்பது அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பாகவே இருக்கிறது. இந்த திருத்தலத்தில் பார்க்கும் பொழுது தோஷங்கள் நீக்கப்படுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புக்குரியதாகவே பார்க்கப்படுது. நாம் இந்த ஒரு திருத்தலத்திற்கு போனால் மட்டுமே போதும் நம்மளுடைய குடும்ப கஷ்டங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைகள், காலசர்ப்ப தோஷங்கள், அனைத்து விதமான தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலமாக இந்த திருத்தலம் விளங்குகிறது அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு இன்றைய பதிவை நாம நிறைவு செய்து கொள்ளலாம்.